ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் வழியில நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாதுங்க, ஓவிய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓவிய ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கணும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி இருக்குதுங்க. உங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அரசு சம்பளம் வந்து பார்த்தோன்னா குடுக்குறாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. தேர்வு பெற்று சாதனை படிப்புன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லி நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து பார்த்தோன்னா நீங்க தேர்வு பெற்று சாதனை படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிருங்க. ஸோ அரசு உதவி பெறும் வழின்னா தமிழகத்துல எங்க வந்தாலும் சரிங்க, வேற மாவட்டமா இருந்தாலும் சரிங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபும் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் போடுறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கிறங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம மோட்டிவேட் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்கள் தேவை. அரசு உதவி பெறும் பள்ளிக்கு நிரந்தர பணியிடத்திற்கு கீழ்கண்ட ஆசிரியர்கள் தேவை. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படணும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியருங்க, கணிதம் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. எம்எஸ்சி பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இனச்சொல் எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வரலாறு சப்ஜெக்ட்டுக்குங்க எம்ஏ பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓவிய ஆசிரியருங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓவியத்துல ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 12th பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி கோர்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆர் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ தகுதியான நபரிடம் இருந்து விளம்பரம் வந்த 10 நாட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ உடனடியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. SLNM மேல்நிலை பள்ளிங்க, கரடிபாவி, பல்லடம் தாலுகா. ஸோ 641658 இந்த பின்கோட்ல இந்த ஸ்கூல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. உடனடியாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுங்க. தேர்வு பெற்று சாதனை படைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் வழியில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு சில டைமில் வந்தால் அதிகமாக வருங்க, இல்லையா ஸ்டாப் ஆயிருங்க. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்குது. மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல்லாம் தெரியறது இல்லைங்க. அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.